الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபி இலக்கியத்தில் இருந்துள்ள கிதாபான முக்தாராத் என்ற கிதாபினை நாம் பார்த்து வருகிறோம். இதிலே இப்பொழுது நாம் சையது தாபியின் சயீத் பின் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லா, இது வெறும் இலக்கியத்தை அல்லது வார்த்தையை அறிவதற்கு மட்டுமல்ல, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் இந்த கிதாபின் நோக்கமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, அந்த அடிப்படையிலே அல் முக்தாராத் இதுவரை நாம் 74 பாடங்களை கடந்து 75வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக அழகிய முறையில் எளிமையான துணியில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாம் பல விஷயங்களை பயன்பெற்று கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லா, இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மையான விஷயங்களில் ஒன்று சேர்வோம், இன்னும் நன்மையில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய துவாக்களின் மூலம் தாராளமாக தரலாம். அதேபோல் தங்களுடைய ஆலோசனைகள், உயரிய கருத்துக்களை இதிலே பதிவு செய்யலாம். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலமும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே எவர்கள் நன்கொடை தர விரும்புவீர்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹ்வுடைய அருளை திருப்தியை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தலா அப்படிப்பட்ட உயரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சையீது தாபியின் சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லிப்னி ஹல்கான் தாபியீன்களின் தலைவர் சயீத் இப்னு முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமான பாடம் போய்கொண்டிருக்கிறது. அதிலே நாம் இப்பொழுது 3வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இப்போ இதனுடைய பாட சுருக்கம் என்று பார்க்க போனோம் என்றால், சென்ற பாடத்தை தொடர்ந்து சயீத் இப்னு முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் மகளை வீட்டில் விட்டு சென்றவுடன் இவர் எல்லோரையும் அழைக்கிறார்கள். அபு விதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை கேள்விப்பட்டு அவருடைய தாயார் அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்தவுடனே ஒரு வார்த்தை சொல்றாங்க, வஜிஹி மின் வஜிஹிக்க ஹராமுன். அதாவது என்னுடைய முகம் உன்னுடைய முகத்திலிருந்து ஹராம் என்றால் என்ன? என் முகத்தை நீயும் பார்க்க மாட்ட, உன் முகத்தை நானும் பார்க்க மாட்டேன். நான் சொல்றது நீ கேட்கலன்னு சொன்னா, அதாவது உனக்கு எனக்கும் எந்த பேச்சு இல்லாம. இது பொதுவாக அரபிகள் சொல்லக்கூடிய அந்த வழக்கத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்போ நான் 3 நாள் அந்த பெண்மணியை சரி செஞ்சுட்டு கொண்டு வர வரைக்கும் நீ அவளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சுறாரு? சரின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி 3 நாள் அந்த பெண்மணி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர் இங்க இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாரு? அந்த பெண்ணோட என்ன செய்யறாரு? வீடு கொள்றாரு, ஜிமா செய்யறாரு. சரி, அப்போ அந்த பெண்மணி ஹஜ்ரத் சயீத் இப்னு முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மகளை பற்றி சொல்கிறார்கள். அவர்கள் மக்களில் மிகவும் அழகானவர்கள், முதல் விஷயம். 2வது, அல்லாஹுடைய திருவேதத்தை நன்கு மனனம் செய்த பெண்மணி, முழு குரானையும் மனப்பாடம் செஞ்ச பெண்மணி, 2வது விஷயம். 3வது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை பற்றி நன்கு அறிந்த பெண்மணி. நபியினுடைய சுன்னத்து என்ன, ஏது, எப்படி பின்பற்ற எல்லாம் தெளிவா அறிஞ்சிருக்காங்க. 4வது விஷயம், கணவனுடைய ஹக்கு என்ன, அதை எப்படி நிறைவேற்றணும்,
அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற விஷயங்களை மிகவும் அறிந்த பெண்மணியாக அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகளார் இருந்தார்கள். அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப 4 விஷயங்களையும் நல்ல எல்லா விஷயத்திலையும் சரியாக இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க, இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 1 மாசம் வரைக்கும் அவர் அப்படி இருந்துட்டாங்க. என்கிட்ட நானும் அவங்கள்ட்ட போகல, அவரும் என்கிட்ட வரல. இப்படியே என்ன செஞ்சு 1 மாசம் கழிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு 1 மாதத்திற்கு பிறகு நான் அதில் சயீத் பின் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி மஜ்லிஸுக்கு நான் சென்றேன். அவங்க அவங்களுடைய அந்த ஹல்கால இருந்து பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சலாம் சொன்னேன். அவங்க என்னுடைய சலாத்துக்கு பதில் சொன்னாங்க. வேற எதுவும் பேசிக்கல. எது வரைக்கும் சொன்னா மஸ்ஜிதில் உள்ள எல்லாரும் அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் போயிட்டு 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 கடைசியா எல்லாரும் போயாச்சு. நானும் அவரும் மட்டும்தான் இருக்கோம். என்னை தவிர மஜ்லிஸ்ல யாருமே கிடையாது. உடனே அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அந்த மனிதர் நிலை, அதாவது அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்குது, அதை எப்படி பெற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு பொதுவானவங்களா இருக்கிறாங்களா, கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யலாம் என்கிட்ட கேட்குறாரு. இப்போ நான் சுருக்கமாக சொன்னேன், நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க இது போன்ற நண்பர் தான் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணியுடைய நடத்தைகள், அவளுடைய குணங்கள், அவங்களுடைய அந்த எல்லா விஷயங்களும் மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் விரோதிகள் என்னது, இவ்வளோ பெரிய விரோதியா இருக்கிற விரோதிகள் நினைச்சு பார்த்து வெறுப்பான். என்ன அவனுடைய அந்த அளவுக்கு உதாரணமா விரோதி எதை பார்த்து வெறுப்பான், ஒரு விரோதிட்ட உள்ள எதிரிட்ட உள்ள தைரியத்தை பார்த்து வெறுப்பான், அந்த எதிரிட்ட உள்ள புத்திசாலித்தனத்தை பார்த்து வெறுப்பான், அந்த எதிரிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பார்த்து வெறுப்பான். அப்ப அந்த மாதிரி எதிரிகள் வெறுக்கக்கூடிய நண்பர்கள் பிரியப்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் அடங்கிய பெண்மணி தான் அந்த பெண்மணி. அந்த அளவுக்கு எல்லாமே சரியான முறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே செய்தி விடும் செய்தி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏதாவது உனக்கு இடையூறு தர்ற மாதிரி அல்லது உனக்கு மனம் கொன்ற மாதிரி அல்லது உனக்கு பிடிக்காத அளவுக்கு ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா கம்பால் அவர்களை சரி செய்யுங்கள் ஒரு கட்டளை இட்டார்கள். அப்ப இந்த விஷயத்தை என்ன செஞ்சேன், நான் கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் என்பதாக அதில் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை, அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கும் சயீத் இப்னு முஸையிப் அவர்களுக்கும் ஏற்கனவே நாம சென்ற பாடத்திலே மேற்கோள் குறிப்பிட்டிருந்தோம். பனு மர்வானுக்கு எனக்கும் மத்தியில் நடந்தது. ஃபயஹ்குமுல்லாஹு பைனி வ பைனஹு, அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்னு சொல்லி ஒரு விஷயத்த சென்ற பாடத்தில் நாம் வாசித்து காட்டியிருந்தோம். அதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து இது மெயினான பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது அவங்களுக்கும் சயீத் இப்னு முஸையிபுக்கும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது அந்த பிரச்சனைக்கு மெயின் அடிகோல் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சம்பவம் தான். இதனாலதான் எனது 2 பேருக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை உருவாச்சு. அந்த விஷயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் கீழே சொல்றேன், அதையும் கவனிங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே சயீத் இப்னு முஸையிப் அவங்களுடைய மகளார் இருக்கிறார்களே, அவர்களை எனக்கு முன்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் தன்னுடைய, அதாவது அரசராக இருக்கக்கூடிய தன் மகனான வலீதுக்கு பெண் பேசியிருந்தார். அப்போ சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. அப்போ இதனால கொடுக்கலன்றதுனால பல சூழ்ச்சிகளை பண்ணி அவரை கூப்பிட்டு அவரை குளிர்காலத்தில் போட்டு அடிச்சான், தண்ணியை ஊற்றினான், பல தொந்தரவுகளை செஞ்சான். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மகனார் யஹ்யா இப்னு சயீத் அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் மதீனாவுடைய பொறுப்புல யார் இருந்தா, ஹிஷாம் இப்னு இஸ்மாயிலுங்கிற ஒருத்தன் பொறுப்புல கவர்னராக இருந்தான். அவனுக்கு அப்துல் மலிக் இப்னு மர்வான் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி பையத்து எல்லாரும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எடுத்துட்டாங்க. இவர் எழுதுறாரு, ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் எழுதுறாரு, எல்லாரும் பையத்தை எடுத்துட்டாங்க, 2 பேரை தவிர, சயீத் இப்னு முஸையிபை தவிர எல்லாரும் பையத் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ அவர்கிட்ட சொல்லிடல, பையத் வாங்கலன்னு சொன்னா கொன்றுன்னு சொல்றாரு. அப்படி அவரு இல்லைன்னு சொன்னா 50 கசேரி அடிச்சு அவர் என்ன செய்யுங்க, அவர் கொள்ளுவேன்னு சொல்லி அவர் அப்படி இருந்தாருன்னு சொன்னா கசேரி அடிச்சு மக்களுக்கு மத்தியில் சுத்த வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி கடிதம் வருது. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, சுலைமான் பின் யசார், உர்வத் பின் சுபைர், சாலிம் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மூவரும் சயீத் இப்னு முஸையிப்ட்ட போய் என்ன செய்யறாங்க, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமா நாங்க பேச வந்திருக்கிறோம், நீங்க தயவுசெய்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. இந்த 3 பேரும் வந்து நல்ல ஒரு ரஹ்மத்துல்லா, அதாவது இல்மிலும் எல்லாத்திலும் தேர்ச்சி பெற்றவங்க. இந்த 3 பேருடைய விஷயங்களை பற்றி நாம் சுருக்கமாக இதிலே சொல்லியிருக்கிறோம் பாடத்தில். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு 3 பற்றி நாம் லேசாக குறிப்பிடுவோம். அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை எல்லாம் படிப்பதன் மூலம் நமக்கு நல்ல படிப்பு நிலை தருவானாக. அப்போ வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதை சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்குறாங்களா இல்லையா, என்ன பதில் சொல்கிறார்கள் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம்.
பாருங்கள், இப்பொழுது நாம் பாடங்களை காண்போம், இபாரத்துகளை புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வபலக உம்மி ஃபஜாஅத். இந்த செய்தி என்னுடைய தாயை சென்றடைந்தது. அதாவது நான் திருமணமாகிவிட்டது. அந்த செய்தியானது என் தாயை அடைந்தவுடன் ஃபஜாஅத், எனவே என்னுடைய தாய் வந்தார்கள். வக்காலத், என்னும் சொன்னார்கள், வஜ்ஹி மின் வஜ்ஹிக ஹராமுன் இன் மசஸ்தஹா கப்ல அன் உஸ்லிஹஹா சலாசத்த ஐயாமின். என்னுடைய முகம் உன்னுடைய முகத்தை விட்டும் ஹராமாகிவிடும். அதாவது நான் சொல்றதை கேட்கலன்னு சொன்னா உன்னை நான் இனிமே உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நீயும் என்ன பார்க்காத, அப்படிங்கிறதுக்கு தான் இது அரபிகள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். இன் மசஸ்தஹா, நீ அவளை தொட்டு விட்டால். இந்த ஹாங்கிறது அந்த பெண் ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அந்த மகளை குறிக்குது, அதாவது அவளுடைய மனைவி. கப்ல அன் உஸ்லிஹஹா, நான் அவளை சீர் செய்யும் முன்பாக. சலாசத்த ஐயாமின், 3 நாட்கள் வைத்து நான் அவளை சரி செய்வதற்கு முன்பாக நீ அவளை தொட்டு விட்டால் என்னுடைய முகம் உன்னுடைய முகத்திற்கு ஹராமாகிவிடும். ஃபஅகம்து சலாசன் சும்ம தஹல்து பிஹா, நான் 3 நாட்கள் இவ்வாறே தங்கியிருந்தேன். சும்ம, பின்பு தஹல்து பிஹா, அவளை கொண்டு வீடு கூடினேன். அதாவது தஹல்து பிஹாங்கிறது அவங்களுக்குள்ள ஜிமா செய்கிறது. ஃபஇதா ஹிய மின் அஜ்மலின் நாசி வஅஹ்ஃபظிஹிம் லிகிதாபில்லாஹி தஆலா, நான் அப்பொழுது அவளை பெற்றுக்கொண்டேன். மின் அஜ்மலின் நாசி, மக்களிலே மிக அழகானவளாக. ஜமீலுடைய அந்த இஸ்மு தஃதீல் அஜ்மல். வஅஹ்ஃபظிஹிம், இன்னும் அவர்களில் மக்களிலே மிகவும் மனனம் செய்தவளாக. லிகிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திருவேதத்தை மனனம் செய்தவளாக பெற்றுக்கொண்டேன். வஅலமிஹிம் பிசுன்னதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் மக்களிலேயே மிக அறிந்தவளாக பிசுன்னதி, நபி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அறிந்தவளாக. வஅரஃபிஹிம் பிஹக்கி ஸௌஜி, கணவருடைய கடமையை அவர் மக்களிலேயே மிகவும் நன்கு அறிந்தவளாக நான் அவளை பெற்றுக்கொண்டேன். அப்போ இந்த 4 தன்மைகள், சிறந்த தன்மைகள் உள்ளவளாக நான் அவளை பெற்றுக்கொண்டேன். கால அபு வதா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கால சொன்னால் மக்கச ஷஹரன், அப்படின்னா 1 மாதம் அவர்கள் தங்கிவிட்டார்கள், அங்கே இருந்துட்டாங்க. லா யத்தீன், என்னிடம் ஹஸ்ரத் சயீத் இப்னு முஸையிப் வரவும் இல்லை. வலா ஆத்திஹி, நானும் அவர்களிடம் செல்லவும் இல்லை. சும்மா அதைத்துஹு பாத ஷஹரின், பின்பு நான் அவர்களிடம் வந்தேன். பாத ஷஹரின், 1 மாதத்திற்கு பின்பு. தஹூங்கிற தமீர் சயீத் இப்னுல் முஸையிப் அவங்கள்ட்ட போது. ஒஹுவ ஃபி ஹல்கத்திஹி, அவர்களுடைய தன்னுடைய ஹல்கத்னா அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த வட்டம், ஹல்காவிலே அமர்ந்திருந்த போது. இப்போ சல்லம் து அலைஹி, நான் அவர்கள் மீதும் சலாம் சொன்னேன். அதில் சயீத் இப்னு முஸையிப் அவர்களிடம் சலாம் சொன்னேன். ஃபரத்த அலைய, எனக்கு அவர்கள் சலாமை மீட்டி சொன்னார்கள், அதாவது சலாமுக்கு பதில் சொன்னார்கள். வலம் யுகல்லிம்னி யுகல்லிம்னி ஹத்தா இன்ஃபல்ல மின் மன்ஃபில் மஸ்ஜிதி. அதாவது வலம் யுகல்லிம்னினா, என்னிடம் அவர் பேசவில்லை. ஹத்தன் ஃபல்ல மின் மன்ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் செல்லும் வரைக்கும், எல்லாரும் போயிட்டாங்க. ஃபலம் லம் எபுக்க கைரி, அப்போது அவர்கள் பார்த்த லம் எபுக்க கைரினா, என் அல்லாத யாரும் அங்கு பாக்கியாக இல்லாமல் இருந்தபோது. கால, அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, மா ஹாலு தாலிகல் இன்சான், அதாவது அந்த மனிதருடைய நிலை என்ன. இந்த மனிதர் என்பது அவருடைய மகளை பற்றி கேட்கின்றார்கள், அதாவது என்னுடைய மனைவியை கேட்குறாங்க. குல்து, நான் சொன்னேன், ஹுவ அலா மா யுஹிப்பு சதீகு வ யக்ரஹுல் அதுவு, அவர், அதாவது அந்த பெண்மணி, அலாமா யுஹிப்பு, யார் விரும்புகிறார், எந்த ஒன்று, சதீக்கு, நண்பர்கள் எந்த ஒன்றை விரும்புகின்றார்களோ, எதிரிகள் எந்த ஒன்றை வெறுக்கின்றார்களோ அதன் மீது அவள் இருக்கிறாள். அப்படின்னா நண்பர்கள் எதை விரும்புவாங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், நல்ல நண்பராக இருக்கணும், நல்ல விஷயங்களை அதாவது அமைதியான சாலிகான என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அத்தனையும் நண்பர்கள் விரும்புவாங்க. அப்போ அந்த நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னா நல்லவங்களா இருக்கா. விரோதி என்ன செய்வான், இவருக்கு அது நடக்கக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கிடக்கணும், அப்படி நடக்கணும், விரோதி அதெல்லாம் வெறுப்பான். அப்போ அது அந்த மாதிரி இருக்காங்க. விரோதி வெறுக்கிறான்னா, அதாவது
விரோதி நினைப்பான், இவன் வந்து கெட்டு போகணும் வீணா போகணும்னு நினைப்பான். அப்போ அந்த குணங்கள்லாம் கிடையாது, நல்ல குணங்களோட இருக்கிறாங்க. சரி. கால அப்போ அதில் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, இன் ராபக ஷைஉன் ஃபல் அஸா, உனக்கு ஏதேனும் ஒரு விஷயத்திலே சந்தேகம் தோன்றினால், இதன் ஒரு விஷயத்தை நீ வந்து அவள்கிட்ட வந்து தப்போ அல்லது ஏதோ தவறையோ நீ பார்த்தால், ஃபல் அஸா, எனவே அப்பொழுது தடியை கொண்டு அவளை சரி செய். ஃபன் சரஃப்து இலா மன்சிலி, நான் திரும்பி விட்டேன், இலா மன்சிலி, என் வீட்டின் பக்கம் திரும்பிச் சென்றேன். وكانت بنت سعيد المذكورة خطبها عبد الملك بن مروان لابنه الوليد حين ولاه العهد. வக்கானத் பின்து, அந்த சயீத் ரஹமத்துல்லா அலையுடைய அந்த மகள் ஆகியிருந்தாள். அல் மத்கூரத்துனா மேலே கூறப்பட்ட அந்த பெண்மணி யாரை பற்றி எனக்கு திருமணம் செய்யப்பட்டுச்சோ, எவ்வளோ நேரம் அந்த பெண்மணியுடைய அழகை, அந்த பெண்மணியுடைய அந்த அழகான நல் குலத்தை பற்றி பேசினேனே, அப்படிப்பட்ட பெண்ணை ஹத்தபஹா, அவளை திருமணத்திற்காக வேண்டி அதாவது ஹித்பா பேசியிருந்தார் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கிறாரே, அவளை பெண் கேட்டிருந்தார். இப்னிஹில் வலி, தன்னுடைய இந்த ஹீங்கிற வந்து மலிக் இப்னு மர்வானுக்கு, அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு போது அவருடைய மகனான வலீத் அவனுக்கு திருமணம் செய்யும்படியாக பெண் கேட்டிருந்தார். ஹீன வல்லாஹுல் அஹத, அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த அஹதனா பதவியை, அந்த வாலியாக அந்த பதவி ஒப்பந்தத்தை அவர், அதாகுதுங்கிற இந்த இடத்துல அந்த பதவியிலே அவர் பொறுப்பேற்ற பொழுது, அபா சயீதுன் அன் யுஸவிஜஹு, அதில் சயீத் ரஹமத்துல்லாஹி அவர் மறுத்து விட்டார்கள், அன் யுஸவிஜஹு, அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு. ஃபலம் யசல் அப்துல் மலிக் யஹ்தாலு அலா சயீதின் ஹத்தா லரபஹு ஃபி யௌமின் பாரிதின். ஃபலம் யசல், அப்துல் மலிக் இருக்கிறாரே, சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தார், தந்திரம் செய்து கொண்டே இருந்தார். அலா சயீதின், சயீத் இப்னு முஸையிப் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு எதிராக. ஹத்தா, எதுவரை என்றால் லரபஹு, அவரை அடித்தான். ஃபி யௌமின் பாரிதின், கடுமையான குளிர், அதாவது குளிருடைய நாளிலே அவரை அடித்தான். சப்ப அலைஹில் மா, குளிர் நேரத்தில் அடிக்குதுன்னா கடுமையான குளிரில் என்ன செய்வான், அடிக்கும்போது தண்ணி ஊற்றுவாங்கல்ல. சப்ப அலைஹில் மா, இன்னும் அவர் மீது தண்ணீரை ஊற்றினான், இன்னும் குளிர் கடுமையாகும். கால யஹ்யா இப்னு சயீதின், அதில் சயீத் ரஹமத்துல்லாஹி மகனாரான யஹ்யா அவர்கள் கூறினார்கள், கத்தப ஹிஷாம் இப்னு இஸ்மாயில வாலியுல் மதீனத்தி இலா அப்துல் மலிக் இப்னு மர்வான. ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் எழுதினார், அவர் யாரு, மதீனாவுடைய பொறுப்புதாரியாக கவர்னராக இருக்கக்கூடியவர். இலா அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வானின் பக்கம் கடிதம் எழுதினார். இன்ன அஹ்லல் மதீனத்தி கத் அத்பகு அலல் பைஅத்தி லில் வலீதி, நிச்சயமாக மதீனா வாசிகள் கத் அத்துபாகு ஒன்றுபட்டு விட்டார்கள், அலா அலல் பைஅத்தி, பையத் செய்வதன் மீது, லில் வலீதி, வலீத் வலீத் அவர்களுக்கு, அதாவது அப்துல் மலிக் ஒரு மர்வானுடைய, அப்துல் மலிக் அவருடைய மகனாரான வலீதுக்கு, மகனுக்கு வலி இது பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டாங்க. லில் வலீதி வ சுலைமான், சுலைமானுக்கும் வலீதுக்கும் பையத் செய்வதன் மீது எல்லாரும் ஒன்றுபட்டாங்க. இல்லா சயீத் இப்னுல் முஸையிப், சயீத் இப்னுல் முஸையிபை தவிர, அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், இவன் கடிதம் அவங்களுக்கு எழுதி வைக்கிறான். ஃபக்கத்தப, அபு அப்துல் மலிக் பின் மர்வான் பதில் எழுதுறான், அன் ஆரில்ஹு அல சைஃபி, அன் ஆரில்ஹுன, அவரை எடுத்து காட்டும்படியாக, அவற்றை வந்து மிரட்டுங்க, அவற்றை சொல்லுங்க, அல சைஃபி, வாளின் மீது, அதாவது வாளை கொண்டு என்ன செய்யுங்க, அவனை மிரட்டுங்க. நீ பைய செய்யலன்னு சொன்னா உன்னை கொன்று என்பதாக, வாளை வைத்து மிரட்டுங்கள் என்பதாக சொல்றான். ஃபஇன் மலா, அவர் அதே நிலையில் தொடர்ந்தால், ஃபஜ்லிதுஹு ஹம்சீன ஜில்தத்தன் ஜல்தத்தன், அவருக்கு என்ன செய்யுங்க, 50 கசையடி சாட்டையை கொண்டு கொடுங்கள். ஒத்துஃப் பிஹி, அவரை கொண்டு சுற்றுங்கள். அஸ்வாக்கல் மதீனத்தி, மதீனாவுடைய கடை வீதிகளில் அவரை கொண்டு, சயீத் இப்னு முஸையிபை கொண்டு சுற்றுங்கள். பலம்மா கதிமல் கிதாபு அலல் வாலி, அந்த கவர்னரின் மீது அந்த கடிதம் வந்த பொழுது, யாருடைய கடிதம், அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய பதில் கடிதம் இவர்கிட்ட, யார்கிட்ட, இங்கே இருக்கக்கூடிய கவர்னராக ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் அவரிடம் வந்த பொழுது, தஹல சுலைமான் இப்னு யசாரின் வ உர்வத் இப்னு ஜுபைரி வ சாலிம் இப்னு அப்துல்லாஹி அலா சயீத் இப்னு முஸையிபி, 3 பேர் வர்றாங்க. வகாலு, இன்னும் சொன்னார்கள், ஜினாக ஃபி அம்ரின், நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம், ஃபி அம்ரின், மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். சரி, இதுல சுலைமான் இப்னு யசார் அப்படின்னா யாரு என்று சொன்னா,
அவர் யாரு? அபு அய்யூப் சுலைமான் இப்னு யசார். அவருடைய குல்லிய பட்ட பேர் அய்யூப் என்பதாக சொல்லுவாங்க. மௌலா மைமூன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்தார். இவர் அத்தா இப்னு யசார் என்று சொல்லப்படக்கூடியவருடைய சகோதரர். இவர் அதாவது மதீனாவில் 7 ஃபுகஹாக்கள், அதாவது ஃபுகஹாவு சபா என்பதாக சொல்லுவாங்க. நன்கு ஃபகீஹ், அதாவது தேர்ச்சி பெற்ற இந்த ஃபிக்ஹுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் நன்கு பதில் சொல்லக்கூடிய 7 ஃபுகஹாக்களில் ஒருவராக திகழ்ந்தார். இன்னும் அவர் மிக உறுதிமிக்க ஆலிமாக, நன்கு வணக்கங்கள் புரியக்கூடிய ஆபிதாகவும், பேணுதல் நிறைந்த என்ன ஒரு பேணுதல் உள்ள வரவு நிறைந்ததாக, பேணுதல் நிறைந்தவராகவும் இருந்தார்கள். மேலும் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஹசரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்தும், உம்மு சலமா ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாரான உம்மஹாத்துல் முஃமினீன்களில் கட்டப்பட்ட உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார்கள். இன்னும் இதெல்லாம் இவர் அறிவிப்பு செய்கிறது யாரு? சுலைமான் இப்னு யசார் இந்த சஹாபாக்களிடம் அறிவிப்பு செய்கிறார். சுலைமான் இப்னு யசார் அவரிடமிருந்து அறிவிப்பு செய்யக்கூடியவர் யார் என்று எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் ஜுஹ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க, இன்னும் பெரிய பெரிய முக்கியமான பெரிய ஜமாத்தார்கள் அவங்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அதாவது ஹதீஸ் கலை வல்லுநர்கள். சரி, இவர் ஹிஜ்ரி 107 வஃபாத் ஆனார். இவங்க மௌத்தாகும் போது ஹிஜ்ரி 107ஆம் ஆண்டு. இவர் தான் சுலைமான் இப்னு யசார். ரெண்டாவது உர்வத் இப்னு ஜுபைர். உர்வத் இப்னு ஜுபைர் என்றால் யார்? இவர் உர்வத் இப்னு ஜுபைர் இப்னு அவாம், ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவாம் அவங்களுடைய மகனார். அதாவது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சகோதரர் ஹஜ்ரத் அஸ்மா பின்து யசீத், ஹஜ்ரத் அஸ்மா பின்து அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரனார். இவரும் அந்த மதீனாவில் உள்ள 7 ஃபகீஹ்கள், 7 மார்க்க அறிஞர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். இவர்கள் தன்னுடைய சிறிய தாயான தன்னுடைய சாட்சியான சிறிய தாயான ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீனாக அவங்கள்ட்ட இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரி தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. சரி, மேலும் இவர்களிடமிருந்து அறிவிக்கிறது யாரு? இப்னு ஷிஹாப், இந்த மாதிரி இப்னு ஷிஹாப் ஜுஹரி அறிவிக்கிறாரு. இன்னும் பல பேர் அறிவிக்கிறாங்க. இவர் பிறந்தது ஹிஜ்ரி 22ஆம் ஆண்டு, அதாவது வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 93ல் வஃபாத் ஆகுறாங்க. அதே மாதிரி அப்துல் மலிக் இருக்கிறாரு. இவர் சொல்லுவார், யாருக்கு சொர்க்கவாசிகள் இருந்து யாரையாவது பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சீங்கன்னா உர்வத் இப்னு ஜுபைர் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த, ஒரு பேணுதல் மிக்க நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு தாபியாக இருந்தார்கள். அடுத்ததாக சாலிம் இப்னி அப்துல்லா. சாலிம் இப்னி அப்துல்லானா யாரு? அவர் சாலிம் இப்னு அப்துல்லா இப்னி உமர் ரதியல்லாஹு, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய மகனாரான அப்துல்லா ரதியல்லாஹுடைய மகனார் தான் சாலிம். ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹுடைய பேரனார். உருவா ஹஜ்ரத் அபூபக்கர்லானுடைய பேரனார், சாலிம் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹுடைய பேரனார். இவரும் மதீனாவுடைய ஃபகஹாக்கள்ல ஒருவராக இருந்தார். இவர் தாபீன்களுடைய தலைவர்களிலிருந்தும் ஒருவராகவும், இன்னும் அவருடைய உலமாக்களிலிருந்து ஒருவராக இருந்தார். அவங்கள மிகவும் உறுதிமிக்க நபர்களிலிருந்து ஒருவர். இவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு உமர் அல்லான்ட்டு நிறைய ரிவாயத்தில் அறிவிப்பு செய்கிறாரு. இவரிடமிருந்து அதில் ஜுஹரி ரஹமத்துல்லாஹி அவங்க அறிவிப்பு செய்வாங்க. அதே மாதிரி நாஃபியா, அதில் அப்துல்லா இப்னு உமர் அல்லாண்டிய, அதாவது அவனுடைய அடிமையான நாஃபி அவரிடமிருந்து, அவரும் இவரிடமிருந்து அறிவிப்பு செய்கிறார். இவர் தில்ஹிஜ்ஜாவுடைய கடைசியில், அதாவது 106வது ஹிஜ்ரில் வஃபாத் ஆகிறாங்க. யாரு? சாலிம் இப்னு அப்துல்லா அவர்கள் ஹிஜ்ரி 106ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறார்கள். அப்போ இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்க? உங்கள்கிட்ட ஒரு விஷயத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு சொன்னவுடன் அது என்ன விஷயம் என்ற விஷயத்தையும், அதை சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது சம்பந்தமாகவும், அந்த மூவரும் எந்த ஒரு நலவை நாடி சொன்னார்களோ அந்த விஷயத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை அடுத்த பாடத்தில் காணலாம். வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.